Hi friends, welcome to Aadhish Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த தீபாவளிக்கு ஏத்த சூப்பரான கீ மைசூர் பாக் வீடியோ தாங்க பார்க்க போறோம். இது வந்து நல்லா அவ்ளோ டேஸ்டா இருக்கும். நம்ம வாயில வச்ச உடனே நல்லா அவ்ளோ சூப்பரா கரஞ்சு வரும். ஒரு வாரம் வச்சிருந்தாலும் நமக்கு அந்த சாஃப்ட்னஸ் அந்த டேஸ்ட் வந்து மாறவே மாறாது. இப்போ எப்படி செய்யறது? இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஆல்ரெடி தீபாவளி ஸ்பெஷலா நிறைய ஸ்வீட் காரம் வீடியோலாம் போட்டுருக்கோம். நீங்க பார்க்கலனா வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, போய் பாருங்க. இப்போ கீ மைசூர் பாக் செய்கிறதுக்கு நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு இங்கே ஒரு பவுல் எடுத்துருக்கேன். இதில் 1 கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி வேணாலும் எடுத்துக்கலாம், ஆனால் எல்லா மெஷரிங்கும் ஒரே கப்பில் எடுத்துக்கோங்க. அப்போ நம்ம அளவு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் எல்லாத்தையுமே நம்ம அளந்து எடுத்துடலாம். நம்ம வந்து எந்த கடாயில் மைசூர் பாக் செய்ய போகிறோமோ அதே கடாயில் நான் வந்து சக்கரை எடுத்துருக்கேன். 1 கப் அளவு கடலை மாவு எடுத்தால் 1 கப் அளவு சக்கரை கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட் அதிகமாக வேணும்னா மட்டும் 1.25 கப்லேருந்து 1.5 கப் அளவு எடுத்துக்கோங்க. இல்லை ஸ்வீட் வந்து மைல்டாக இருந்தால் கம்மியாக இருந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் 1/4 கப் கம்மி கூட பண்ணிக்கலாம். 1 கப்புக்கு 1 கப் அளவு சக்கரை சரியாக இருக்கும். இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும், நம்ம அதுக்கப்புறம் சக்கரை பாகு பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான நெய் பார்த்துடலாம். இப்போ இங்கே ஒரு பாத்திரத்தில் நம்ம எந்த கப்பில் கடலை மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவு எண்ணெய், அதாவது இது வந்து சன்ஃப்ளவர் ஆயிலுங்க, கல்லெண்ணெய் இந்த மாதிரி எதுவுமே சேர்க்காதீங்க, ரீஃபைண்ட் ஆயிலாக சேருங்க. இது வந்து 1 கப் அளவு எடுத்துக்கலாம். நம்ம இதை சேர்த்துக்கலாம். நம்ம வந்து இதில் பாதி அளவு வந்து நெய் சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் ஃபுல்லாக நெய்யில் கூட செய்யலாம், ஆனால் நெய் வந்து குவான்டிட்டி நமக்கு ஜாஸ்தியாகவும் ஆகும், காஸ்ட்டும் ஜாஸ்தியாகும். அதுக்கு பதிலாக இப்போ நம்ம அதே கப்பில் 1/2 கப் அளவு நான் நெய் எடுத்துருக்கேன். இங்கே டோட்டலாக 1 கப் அளவு மாவு கடலை மாவு எடுத்திங்கன்னா 1.5 கப் அளவு நமக்கு தேவைப்படும். நீங்கள் 1/2 கப் அளவாவது நெய் சேருங்க. அதுக்கு கம்மியாக சேர்த்திங்கன்னா நமக்கு நெய் ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதுவே வந்து உங்களுக்கு நெய் ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் 3/4 கப்புலேருந்து 1 கப் அளவு கூட எடுத்துக்கலாம், இல்லை ஃபுல்லாக கூட சேர்த்துக்கலாம். 1 கப்பு நெய், 1/2 கப்பு எண்ணெய், நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் டோட்டலாக நமக்கு 1.5 கப் அளவு தேவைப்படும். உங்களுக்கு நெய் அதிகமாக வேணுமோ எண்ணெய் அதிகமாக வேணுமோ நீங்கள் கூட குறைய அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா சூடுபடுத்தி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா சூடுபடுத்தி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நமக்கு வந்து நெய்யெல்லாம் நல்லா கரைஞ்சி நல்லா சூடாக இருக்கணும். ரொம்ப சூடு கொதிக்கிற அளவுக்கு நமக்கு போக வேணாம், நல்லா கொஞ்சம் சூடு அதிகமாக இருக்கணும். இப்போ இதை வந்து நம்ம மாவில் ஊற்றி பிசைஞ்சிடலாம். இப்போ இங்கே மாவு வந்து நல்லா கட்டி எதுவுமே இல்லாத ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம மாவு வந்து வறுக்கலாம் இல்லை, நம்ம சூடான நெய் எண்ணெய் அது சூடு பண்ணி வச்சதை சேர்க்கும் போதே அந்த மாவு வந்து லைட்டாக வெந்துடும். அந்த பச்சை வாசனை நமக்கு வராது, அதனால நான் வறுக்கிறதுல தேவையில்லை. இப்போ இதில் 1 கப் அளவு நம்ம சூடு பண்ணி வச்ச எண்ணெய் நெய்யும் 1 கப்பு சேர்த்து விட்டு இந்த மாதிரி கெட்டி எதுவும் இல்லாத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 கப் அளவு சேர்த்தா போதும், மீதி 1/2 கப்பை தனியாக வச்சுருங்க. இப்போ நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இது சைடில் இருக்கட்டும். இங்கே எண்ணெய் வந்து 1/2 கப் அளவு நான் எடுத்து மீதி வச்ச எண்ணெய் இருக்குது. எண்ணெய் நெய்யும் சேர்த்து சூடு பண்ணது 1/2 கப்பு இருக்குது. இது வந்து நம்ம மைசூர் பாக் செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். டோட்டலாக 1.5 கப்புங்க. அதுக்கு அடுத்தது நம்ம இதுக்கு தேவையான டின்னு வந்து க்ரீஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த பாத்திரத்தில் மைசூர் பாக்கை ஊற்ற போகிறீங்களோ அதில் வந்து நெய்யை வச்சு நல்லா இந்த மாதிரி க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்கொயராக இருக்கும்போது நமக்கு பீஸாக போட சூப்பராக வரும். ரவுண்டில் கூட நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது பிளேட்டு இந்த மாதிரி எது இருந்தாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டின்னு தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே இல்லைங்க. இதை வந்து நம்ம இப்போயே ரெடி பண்ணி வச்சாதான் மைசூர் பாக் பண்ணி முடிச்சதும் உடனே நம்ம ஊற்ற வைக்கும். அந்த டைமில் நம்ம போய் இதை ரெடி பண்ணிட்டு இருந்தோன்னா பதம் வந்து மாறிடும். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுருங்க. இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நம்ம மைசூர் பாக் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம சர்க்கரை வந்து 1 கப் கடாயில் போட்டு வச்சுருந்தோம், 1 கப் அளவு. அது மூழ்கிற அளவுக்கு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. 1 கப்பு சர்க்கரை எடுக்கிறீங்கன்னா 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி ஒரு கம்பி பதத்துக்கு வரணும், அது வரை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இங்கே பாகு பதம் வந்துடுச்சு. இந்த மாதிரி நம்ம கையில் தொட்டு எடுத்து பார்க்கும்போது ஒரு சிறு கம்பி மாதிரி வரணும். ரொம்ப விட்டுறாதீங்க, நமக்கு பதம் மாறிடும். இந்த மாதிரி ஒரு சிறு கம்பி மாதிரி வந்து உடையணும். அந்த மாதிரி வந்தாலே போதும். இந்த பதம் வந்து மைசூர் பாக்குக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நமக்கு பதம் வந்துடுச்சு. இப்போ மைசூர் பாக் நம்ம வந்து கிண்ட ஆரம்பிச்சிடலாம். நம்ம ரெடி பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருந்தா கடலை மாவு எண்ணெய் நெய் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, இதை சேர்த்து விட்டு அடுப்பை ஸ்லோவில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கைவிடாமல் மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகும், கெட்டிப்படாமல் இருக்கும். இப்போ இது நல்லா வந்து திக்காகி வரணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச நெய் எண்ணெயெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் திக்காகி வரட்டும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ ஓரளவு நமக்கு நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்ச நெய் எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2லேருந்து 3 டைமாக சேர்த்துக்கோங்க. ஒரே டைமாக சேர்த்தா நமக்கு மிக்ஸ் பண்ண கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து விட்டு அந்த நெய் எண்ணெயை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணணும், அந்தளவு மிக்ஸ் பண்ணி விடுங்க.
இப்போ பாருங்கள் மைசூர் பாக் வந்து நம்ம கரெக்டான பதத்துக்கு வந்துடுச்சு. இந்த மாதிரி கடாயில் வந்து ஒட்டக்கூடாது, நல்லா இந்த மாதிரி பரட்டி விடும்போது நல்லா எடுக்க வரணும். இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணும்போது நமக்கு மைசூர் பாக் வந்து 3 நாள் 4 நாள் வச்சுருந்தாலுமே அதே சாஃப்ட்னஸோடு இருக்கும். இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ நம்ம அதே மைசூர் பாக்கில் நம்ம ஆல்ரெடி உருக்கி எடுத்து வச்சுருந்த எண்ணெயில் நான் வந்து 2 ஸ்பூன் அளவு வச்சுருக்கேன், ஒரு 2 கரண்டி கிட்ட வச்சுருக்கேன். நம்ம 1.5 கப்பை எடுத்த அளவு எடுத்தோம் இல்லையா, அதே எண்ணெய் நெய் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணேன் இன்ன வரையுமே. ஒரு 2 கரண்டி அளவு மட்டும் கொஞ்சம் வச்சுருங்க. இதை வந்து கடைசியாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்து விட்டு நல்லா 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணுங்கள். இது வந்து நல்லா கொஞ்சம் கெட்டியாகி வரணும். இந்த எண்ணெய் நெய்யெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணி கெட்டியாகி வரணும். அந்த அளவு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷமாவது மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுப்பு ஆஃபில் தாங்க இருக்கணும், அடுப்பு வந்து ஆனில் இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள் அந்த நெய் எண்ணெய் எல்லாத்தையுமே நல்லா அப்சர்வ் பண்ணிடுச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா அவ்வளோ ஷைனிங்காக இருக்கும். நம்ம பரட்டும் போது பாருங்கள் நல்லா கடாயில் ஒட்டாத நல்லா அல்வா மாதிரி அவ்வளோ சூப்பராக பரண்டிட்டு வருது. இந்த ஸ்டேஜ் தான் நம்ம கரெக்டான ஸ்டேஜ். இப்போ உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா கையில் ஒரு சின்ன உருண்டையை எடுத்து உருட்டி பாருங்கள். நல்லா உருட்டை வந்ததுன்னா பதம் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம க்ரீஸ் பண்ணி எடுத்து வச்ச டின்னில் வந்து நம்ம மைசூர் பாக் பேட்டரை ஊற்றிக்கலாங்க. இதை சேர்த்து விட்டு நல்லா சமப்படுத்தி விட்டுருங்க. மேலே வந்து நல்லா ஈக்குவலாக சமப்படுத்தி விட்டுருங்க. இப்போ இது வந்து நல்லா அப்படியே இருக்கணும், ஒரு 1/2 ஹவராவது இருக்கட்டும், நல்லா ஆறட்டும். நம்ம அதுக்கப்புறம் வந்து பீஸ் போட்டுக்கலாம். ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் கிட்ட அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குது. நமக்கு மைசூர் பாக் வந்து நல்லா அவ்வளோ சாஃப்ட்னஸ் வந்து நமக்கு பார்க்கும்போதே நல்லா தெரியும். இப்போ இங்கே ஒரு 1/2 ஹவர்லேருந்து 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி கத்தியை வச்சு சைடை எல்லாத்தையுமே லைட்டாக எடுத்து விட்டுருங்க. அப்போ நமக்கு ரிமூவ் பண்ணவும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நல்லா லைட்டாக இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. இதை நீங்கள் வந்து பிளேட்டில் மாற்றி கூட எடுத்து கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அப்படியே கூட பீஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி பீஸ் வேணுமோ நம்ம அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சைடு எல்லாத்தையுமே நல்லா எடுத்து விட்டாச்சு. உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ, மெலிசாவோ இல்லை பெருசாவோ என்ன மாதிரி ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கடையில் கிடைக்கிற மாதிரியே நல்லா பெரிய பெரிய பீஸாக போட போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டியாக வேணால் கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பீஸ் எடுக்கும்போது நமக்கு எப்போவுமே உடஞ்சி தான் வரும். அது வந்து எதுவும் பிரச்சனை கிடையாது. செகண்டு தேர்டெல்லாம் நமக்கு ரொம்பவே ஈஸியாக எடுக்க வரும். இந்த மாதிரி கத்தியால் லைட்டாக தள்ளி விட்டுட்டு எடுங்க. அவ்வளோதான் நம்மளோட கீ மைசூர் பாக் வந்து பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா அவ்வளோ சாஃப்டாக நமக்கு வாயில் வச்சதுமே நல்லா கரையிற மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மைசூர் பாக்கை கண்டிப்பாக நீங்களும் தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.